MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. இந்திய தயாரிப்பு சிப்புகளை அமெரிக்காவில் காணும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என பிரதமர் மோடி பேச்சு. சிறிய செமிகண்டக்டர் சிப் வளர்ந்த இந்தியாவை புதிய உயரத்துக்கு இட்டுச் செல்லும் என்பது மோடியின் கேரண்டி எனவும் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரை. குவைத் பட்டத்து இளவரசர் பாலஸ்தீன அதிபர் மற்றும் நேபாள பிரதமருடன் பிரதமர் மோடி அமெரிக்காவில் சந்திப்பு. இந்தியாவுடனான பொருளாதார அரசியல் உறவுகளை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் ஆலோசனை. கடந்த 10 ஆண்டுகளில் சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் என்ற மந்திரத்துடன் இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. காலத்தின் தேவைக்கேற்ப சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் சிஇஓக்களுடனான சந்திப்பில் கருத்து. பிரதமர் மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தால் கூகுளின் பிக்சல் போன்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதில் பெருமை கொள்வதாக கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை பேட்டி. இந்தியாவில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்துவதே பிரதமரின் நோக்கமாக உள்ளதாகவும் கருத்து. இலங்கையின் 9வது அதிபராக பொறுப்பேற்றார் அனுரகுமார திசநாயக்க. பதவியேற்ற பின் புத்த மத பிக்குகளின் ஆசிகளை பெற்றார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என அதிபர் அனுரகுமார திசாநாயக்க பேச்சு. சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்போம் என்றும் பதவியேற்ற பின் உரை. தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் 30 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மினி டைடல் பூங்கா திறப்பு. சேலம், ஆனைக்கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூரில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவையும் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு அதிக அபராதம் விதிப்பதை தடுக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக குறைவான முதலீட்டையே ஈர்த்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமது ஆட்சி காலத்தில் போடப்பட்ட முதலீட்டுக்கான ஒப்பந்தங்களில் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை என முதல்வர் நச்சு கருத்தை கூறியதாகவும் கண்டனம். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அதிமுக எம்பி சிபி சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் யோசனை. நீர்நிலையுடன் கூடிய பூங்கா அமைத்தால் பெருமழை காலங்களில் அதிக நீரை சேமிக்க முடியும் என்றும் கருத்து. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பிடிபட்ட ரவுடி சிசிங் ராஜா போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. சென்னை நீலாங்கரை அருகே பதுக்கி வைத்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்ட சிசிங் ராஜாவை பதிலுக்கு போலீசார் சுட்டு வீழ்த்தினர். பதுக்கப்பட்ட துப்பாக்கியை எடுத்து காண்பிப்பது போல நடித்து போலீசாரை நோக்கி சிசிங் ராஜா திடீரென சுட்டதாக இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம். தற்காப்புக்காக போலீசார் சிசிங் ராஜாவை நோக்கி சுட்டதில் அவர் உயிரிழந்ததாகவும் பேட்டி. பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு. அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலாக காட்டிட்டு 2 ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்து போன 2 இன்ஸ்பெக்டரில் இளங்கனி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு. அது ஒரு லக்கியாக அந்த புல்லட் 2மே இன்ஸ்பெக்டர் மேலே படலை. 2மே அவரோட வண்டியில் பட்டுருச்சு. ஒன்று சைடு விண்ட்ஷீல்லையும், இன்னொன்று மிடில் இந்த டோர்லேயும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு. அவர் இன்ஸ்பெக்டரை தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தவர் தற்பாதுகாப்புக்காக வேறு வழி இல்லாமல் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு அட்மிட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ப்ராட் டெத் சொல்கிறாங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட சிசிங் ராஜாவுக்கும் தொடர்பு இல்லை என இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி பேட்டி. வேளச்சேரியில் தொழிலதிபர் ஒருவரை துப்பாக்கி முனையில் மிரட்டி பணம் பறித்த வழக்கில் சிசிங் ராஜாவை தேடி வந்ததாகவும் விளக்கம். ரவுடியை கைது செய்தால் அவரை என்கவுண்டர் செய்யப்போவதாக குடும்பத்தினர் வீடியோ வெளியிடுவது தற்போது ட்ரெண்ட் ஆகிவிட்டதாக சிபி சக்கரவர்த்தி கருத்து. ரவுடிகளுக்கு எதிரான என்கவுண்டர் சம்பவம் அந்தந்த நேரத்தின் சூழலை பொறுத்தது என்றும் பேட்டி.
இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யார் போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலியை விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. பட் இது வந்து பியூர் அண்ட் பியூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடு ஒதுக்கப்பட்டதற்கான அரசாணையை வழங்க கோரி சென்னை பெரியமேட்டில் பயனாளர்களில் ஒரு தரப்பினர் திடீர் சாலை மறியல். பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினருடன் போராட்டம் நடத்தியவர்கள் தள்ளுமுள்ளு. மின்னணு சாதனங்களில் குழந்தைகளின் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்வது அல்லது பார்ப்பது போக்சோ மற்றும் ஐடி சட்டத்தின் கீழ் குற்றம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தனிப்பட்ட முறையில் குழந்தைகளின் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமல்ல என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவு. ஜார்க்கண்டில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சென்ற மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானின் கார் சர்வீஸ் சாலை பள்ளத்தில் சிக்கி பழுது. மழை பெய்த நிலையில் மத்திய அமைச்சரை குடைபிடித்தபடி பாதுகாவலர்கள் பத்திரமாக மீட்டு வேறு காரில் அனுப்பி வைத்தனர். MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.